இன்றைய தலைப்புச் செய்திகள். தவேக தேர்தல் விருப்ப மனுவில் கேட்கப்பட்டுள்ள கேள்விகளால் தொண்டர்கள் குழப்பம். எத்தனை போராட்டத்தில் பங்கேற்றீர்கள், எத்தனை முறை சிறை சென்றுள்ளீர்கள் என கேட்கப்பட்டுள்ளதாக தகவல். பிரதமர் நரேந்திர மோடி தமிழக பயணத்தின் போது முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளுக்கு சென்று கோவில் நிர்வாகம் குறித்து ஆய்வு செய்ய வேண்டும். அமைச்சர் சேகர் பாபு வேண்டுகோள். பிரதமர் மோடியின் மலேசிய பயணத்தில் கையெழுத்தாகும் முக்கிய ஒப்பந்தங்கள். செமி கண்டக்டர் ஒப்பந்தம் இரு நாடுகளின் வளர்ச்சியில் முக்கிய இலக்கை எட்டும் என பொருளாதார நிபுணர்கள் கருத்து. வளர்ந்த பாரதம் என்ற நிலையை உருவாக்கும் இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம். பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். பெண்கள் ஏற்றமடைவார்கள், மேக் இன் இந்தியா வலுப்பெறும் எனவும் உறுதி. இனி விரிவான செய்திகள். வளர்ந்த பாரதம் 2047 என்ற நிலையை உருவாக்க இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், இந்த ஒப்பந்தத்தின் மூலம் சிறு குறு தொழில்கள், ஸ்டார்ட் அப், விவசாயிகள், மீனவர்கள் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் என குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் முதலீடுகள் குவியும் என்றும் பெண்கள் ஏற்றமடைவார்கள் என்றும் பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் மலேசிய பயணத்தின் போது பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக செமி கண்டக்டர் தொடர்பான ஒப்பந்தம் இரு நாடுகளின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்களிப்பை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்க மலேசிய அரசு ஏற்பாடுகள் செய்துள்ளது. ஒரே நேரத்தில் 800 கலைஞர்கள் 5 நிமிடங்கள் நடனமாடி பிரதமரை வரவேற்று சாதனை நிகழ்த்த உள்ளனர். இந்த பயணத்தின் போது இந்திய வம்சாவளியினரை பிரதமர் மோடி சந்தித்து கலந்துரையாட உள்ளார். சட்டப்பேரவை தேர்தலையொட்டி தமிழகத்திற்கு 2வது முறையாக வரவுள்ள பிரதமர் நரேந்திர மோடி திருப்பரங்குன்றத்தில் சுவாமி தரிசனம் செய்ய உள்ளதாக நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருந்தார். இது குறித்து பதில் அளித்துள்ள அமைச்சர் சேகர் பாபு, திருப்பரங்குன்றம் செல்லும் பிரதமர் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளுக்கும் சென்று சுவாமி தரிசனம் செய்யட்டும் என்றும், கோவில் நிர்வாகங்கள் எப்படி இருக்கின்றன என்பதையும் பிரதமர் மோடி பார்க்கட்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். சசிகலா தனி கட்சியை தொடங்க உள்ளதாகவும் அது குறித்து ஆதரவாளர்களுடன் தீவிரமாக ஆலோசனை நடத்தி வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இது டிடிவி தினகரனுக்கு அதிர்ச்சியை தந்துள்ளது. ஏனென்றால் சசிகலா ஆலோசனை கூட்டத்தின் போது டிடிவி தினகரனின் தீவிர ஆதரவாளரான ஜீவிதா நாச்சியார் பங்கேற்றுள்ளார். அவரை அமமுகவில் இருந்து டிடிவி தினகரன் நீக்கியுள்ளார். இதனிடையே ஜீவிதாவை வரும் தேர்தலில் திருமங்கலம் தொகுதியில் ஆர்பி உதயகுமாருக்கு எதிராக களமிறக்க சசிகலா திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. தமிழகத்தில் இன்னும் ஓரிரு நாட்களில் வெப்பநிலை அதிகரிக்க தொடங்கும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. கடந்த ஆண்டு கோடை காலத்தின் போது கடும் வெப்பம் சுட்டெரித்தது. கோடையின் நாட்களும் நீடித்து மழை பெய்ய தாமதம் ஏற்பட்டது. மேலும் இந்த ஆண்டு பனியின் தாக்கமும் அதிகமாகவே உள்ளது. இந்த நிலையில் இன்னும் ஓரிரு நாட்களில் வெப்பநிலை அதிகரிக்க தொடங்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதே வேளையில் இன்றும் நாளையும் குளிர் சற்று அதிகமாகவே இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் விருப்ப மனு விநியோகம் நேற்று தொடங்கிய உடனே தீர்ந்துவிட்டது. விண்ணப்பங்களை ஏராளமானோர் வாங்கிச் சென்ற நிலையில் அதில் கேட்கப்பட்ட கேள்விகள் பலரையும் அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. ஏனென்றால் எத்தனை போராட்டத்தில் கலந்து கொண்டீர்கள், எத்தனை முறை சிறை சென்றீர்கள் என்பன உள்ளிட்ட பல கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றி கழகம் தொடங்கி இதுவரை சிறை செல்லும் அளவிற்கு எந்தவித பெரிய அளவில் போராட்டமும் நடைபெறாத நிலையில் அக்கட்சியின் தலைவர் விஜய் வீதியில் இறங்கி இதுவரை போராடாத நிலையில் தொண்டர்கள் மட்டும் எப்படி சிறை சென்றிருக்க முடியும் என நெட்டிசன்கள் சரமாரி கேள்வி எழுப்பியுள்ளனர்.